கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்திலே 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, தொடர்ந்து இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார், தோற்றம் கொடுக்கின்றார். எதற்காக இயேசு தொடர்ந்து சீடர்களுக்கு காட்சி கொடுத்து வாரி இருக்கின்றார்? இதுக்கு காரணம் இருந்தது. இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக பின்தங்கியவர்களாக, விசுவாசத்திலே பின்தங்கியவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு, விசுவாசம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்திலே அவர்கள் தங்கி வாழ்ந்தார்கள். அவர்கள் இருளிலே தங்கி வாழ்ந்தார்கள். அவர்களை பலப்படுத்துவதற்காக இயேசு ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தாலும் அவர்களால் அந்த காட்சியினை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அப்படியான சந்தர்ப்பத்தில் இவர்கள் இயேசுனுடைய மரணத்திற்கு பிறகு அனைத்தையும் மறந்துவிட்டு பயத்தின் ஊடாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களிலே ஒளிந்து வாழ்ந்தவர்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை தொடர அவர்கள் செல்கின்றார்கள். இதனாலே மீன் பிடிக்க செல்கின்ற அவர்கள் முழு இரவிலும் மீன் பிடிப்பதற்காக வலைகளை போட்டாலும் அவர்களுக்கு எந்த ஒரு மீனுமே பிடிபடவில்லை. ஏன்? இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல், இறைவனில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் எதிர்பார்த்த அன்றாட வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணவை கூட தங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் பிறகு இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்த பிறகு வலையை மீண்டும் போடுகின்ற பொழுது கடலிலே அவர்கள் எண்ண முடியாத அளவிற்கு மீன்களை வலையில் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படியானால் இறைவனில் எதிர்பார்ப்பை வைக்கின்ற பொழுது, இறைவனில் விசுவாசத்தை வைக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்ற உண்மையினை, என்ற இறை தன்மையினை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதனை இன்றைய வார்த்தை நம்மை அழைத்து நிற்கின்றது. அன்றாட வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் சந்திக்கின்ற ஒவ்வொரு இன்னல்கள், சவால்கள், இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், அப்படி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமானால் யாரிடம் நான் என்னுடைய எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும், யாரின் மீது என்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதனை நல்ல ஒரு உதாரணமாக இன்றைய வார்த்தைகள் அமைந்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதனை வாசிப்பதன் ஊடாக, அதனை தியானிப்பதன் ஊடாக மென்மேலும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் மீது நாங்கள் எதிர்பார்ப்பினை வைத்தவர்களாகவும் விசுவாசம் வைத்தவர்களாகவும் வாழ்வதற்கு வரம் வேண்டி மன்றாடுவோமாக.